அடுத்து ரெண்டாவதுல சம் பாருங்கள். 2x + 5, 5x + 2. இதுக்கு மீ போ வா கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயுமே பாருங்கள், எதையுமே பொதுவாக வெளியில் எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு மீ போ வா 1. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். a⁻m + 1, a⁻m + 2, a⁻m + 3. இப்போது a⁻m + 1 நம்ம எப்படி எழுதுவோம்? a⁻m × a⁻1 எழுதலாமா? ஏன்னா அடுக்கு விதியில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடிமானம் ஒன்று போல் இருந்தால் அடுக்கை கூட்டிக்கிடுவோம். இங்கே அடுக்கை கூட்டி இருக்கிறதுனால நம்ம இந்த a⁻m × a⁻1 எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், அடுக்கு விதியை பயன்படுத்தும் போது ஏயை போடுவோம், மேலே பெருக்கல்ல இருக்கனால அடுக்கை கூட்டுவோம் m+1. அப்போ இந்த a⁻m + 1 a⁻m × a⁻1 எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், a⁻m + 2. இதை a⁻m × a⁻2 எழுதலாம். இந்த a⁻2 a⁻m × a⁻1 எழுதலாமா? அடுத்து பாருங்கள், ஏன்னா இதை இப்போ அடிமானம் ஒன்று போல் இருக்கிறதுனால இதை பொதுவாக எழுதிட்டு மேலே m + 1 + 1 எழுதுவோம். இப்போ a⁻m + 2 கிடைக்கும். அடுத்து பாருங்கள், a⁻m + 3 a⁻m × a⁻1 a⁻1 எழுதலாம். இப்போது இந்த 3 இதுலையுமே எதை பொதுவாக வெளியில் எடுக்கலாம்? a⁻m எடுப்போம். அடுத்து a⁻1 a⁻m × a⁻1 எடுப்போம். இப்போ இதை a⁻m + 1 எழுதுவோம். ஏன்னா அடிமானம் ஒன்று போல் இருந்தால் அடுக்க கூட்டிக்கிடலாம். அடுத்து மூணாவது பாருங்கள். 2a² + a, 4a² - 1. இப்போ 2a² + aல ஏயை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? ஏயை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இதில் 2a இருக்கும் +1. அடுத்து பாருங்கள், 4a² - 1. இந்த 4a² 2a² - 1² எழுதலாமா? ஏன்னா 2a² மதிப்பு 4a² தான், 1² மதிப்பு 1 தான். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்கள், a² - b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா a + b × a - b. இங்கே ஏங்கிற இடத்துல 2a இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா 2a + 1 × 2a - 1. இப்போ இந்த இதுக்கு மீ போ வா கண்டுபிடிக்கணும். அப்போ பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதுவோம். ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது 2a + 1. இப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து நாலாவது பாருங்கள். 3a², 5b³ 7c⁻4. இப்போ இதில் பொதுவாக எதுவும் எடுக்க முடியாது. அப்போது மீ போவா 1. அடுத்து அஞ்சாவது பாருங்கள். x⁻4 - 1, அடுத்து x² - 1. இப்போ ஃபஸ்ட்டு x⁻4 - 1 இருக்குது. இது நமக்கு x² பவரில் 2 - 1² எழுதலாமா? அதாவது இந்த x⁻4 x² பவரில் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை பெருக்கினாலுமே நமக்கு x⁻4 தான் வரும். அதாவது இது a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. ஃபார்முலா a + b × a - b. இங்கே ஏங்கிற இடத்துல x² இருக்குது, பிங்கிற இடத்துல 1. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா x² - 1 × x² + 1. அடுத்து பாருங்கள், இதுவும் a² - b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ x² - 1 x + 1 × x - 1 எழுதலாம். ஏன்னா இதில் ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. அடுத்து இந்த இதை எழுதுகிறோம் x² + 1. அதாவது இந்த x⁻4 - 1 பிரித்து எழுதணும்னா x + 1 × x - 1 × x² + 1 வரும்.
அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இது என்னதில் இருக்குது? என்ன ஃபார்மேட்டில்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஏங்கிற இடத்துல எக்ஸு, பிங்கிற இடத்துல 1. இப்போ நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போது இந்த ரெண்டு இதுக்கும் பொதுவாக வெளியில் எடுக்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வெளியில் எடுக்கலாம். அப்போ இதோட மீப்போவா வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தால் இது ஓகே, அப்படி இல்லாட்டி நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கூட இருக்கும். அடுத்த சம் பாருங்க. ஏ கியூப் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து வந்து ஏ மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுப்போம். ஏ கியூப் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர். இதிலிருந்து ஃபஸ்ட்டு பொதுவாக ஏயை வெளியில் எடுப்போம். ஏயை எடுத்தோம்னா இங்கே வந்து ஏ ஸ்கொயர்னு இருக்கும், மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 9 எக்ஸ் ஸ்கொயரை வந்து 3x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏன்னா 3 9, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போது நமக்கு இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏங்கிற இடத்துல நமக்கு ஏ தான் இருக்குது, பிங்கிற இடத்துல 3x இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ இருக்கிற ஏயை எழுதிடுவோம். அடுத்து ப்ராக்கெட்குள்ளே ஏ ஸ்கொயர் மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 3x இன்ட்டு ஏ மைனஸ் 3xன்னு எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த இது வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஏ மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் 3x இன்ட்டு ஏ மைனஸ் 3xன்னு எழுதலாமா? ஏன்னா ஸ்கொயர்னால் இந்த 2 தடவை எழுதலாம், நமக்கு தெரியும். இப்போ இந்த ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது ஏ மைனஸ் 3x தான். நமக்கு வர்ற ஆன்சர் வந்து ஏ மைனஸ் 3x. சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள். பார்க்க ஈஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்தா தான் அது மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் மாற்றிக்கிடவும் தெரியணும்.